பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோடே கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், 119ஆம் சங்கீதத்தினுடைய 49ஆம் வசனம். நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைந்தருளும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கும்போது, இந்த பக்தனுடைய காரியம், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அது எந்த சூழ்நிலையில் சொல்லப்பட்டிருக்குன்னு அதுக்கு அடுத்த வசனத்தில் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. அதாவது நம்ம ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒரு போராட்டத்தின் மத்தியில் நாம் போய்கொண்டு இருக்கும்போது, ஆண்டவர் நம்மை அதிலிருந்து மீட்டெடுக்கும்படியாக, நம்மை தேற்றும்படியாக, அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு வார்த்தையை கொடுப்பார். நம்ம உடைந்து நொறுங்கி போய் நம்ம கதறி போய் நிற்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுவார். மகனே, நான் உனக்கு இதை செய்கிறேன், இந்த சூழ்நிலையை நான் மாற்றுறேன், இந்த வேதனையை நான் உன்னை மாற்றுகிறேன், உன் பேரை பெருமைப்படுத்துகிறேன், உன்னை நான் உயர்த்துறேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குகிறேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லது ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி இந்த சூழ்நிலையை நான் இப்படி மாற பண்ணுவேன், இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நான் உண்டாக்குவேன், உனக்கு சந்தோஷத்தை தருவேன், உனக்கு விடுதலையை கொடுப்பேன், உனக்கு மகிழ்ச்சியை தருவேன், உனக்கு சுகத்தை கொடுப்பேன், உனக்கு உயர்வை தருவேன், எந்த வார்த்தையை வேண்டுமானாலும் ஆண்டவர் நம்மோட கூட சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் நான் போகும்போது எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரே, நீங்கள் என்னை நம்ப பண்ணினீங்கள்ல ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நம்பும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா இருதயத்தில் ஒரு ஆறுதல் உண்டாகும். சரி, ஓகே, இந்த பிரச்சனையை வாழ்க்கையில் மாறிடும், இந்த சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் மாறிடும், இந்த போராட்டத்தை ஆண்டவர் என் வாழ்க்கையில் மாற்றி விடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு இருதயத்துக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம் உண்டாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த தேவ மனிதர் என்ன ஜெபிக்கிறாரு அப்படின்னா, ஆண்டவரே, நீங்கள் என்னை நம்ப பண்ணீங்கள்ல ஒரு வார்த்தை, நான் போராட்டத்தின் மத்தியில் போகும்போது, நான் பிரச்சனைகளின் மத்தியில் ஊடுருவும் போது எனக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்தீங்கல்ல, அந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றும்படிக்கு கொஞ்சம் என்ன செஞ்சுருங்கன்னா உமது அடியேனுக்காக நினச்சி பாருங்கப்பா. எப்படி ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கேட்கும்போது, ஆண்டவரே, நீங்கள் என்னை நம்ப பண்ணீங்கள ஒரு வார்த்தை, நான் அழுது கண்ணீர் வடிக்கும்போது, நான் இக்கட்டான பாதையின் மத்தியில் போகும்போது எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தீங்க, அந்த வார்த்தையை சொல்லி என்னை தேற்றுனீங்க. இப்படியெல்லாம் மகனே நான் உன்னை செய்ய போகிறேன், மகனே உனக்கு நான் இதை செய்ய போகிறேன், இதை நான் உனக்கு கொடுக்க போகிறேன், இதெல்லாம் நான் உனக்கு பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தையை எனக்கு கொடுத்தீங்க பார்த்தீங்களா? அந்த வார்த்தையை அடியே நினச்சி பாருங்க. அந்த வார்த்தை இவர் என்ன காரியத்தை ஆண்டவர் இடத்துல கொண்டு வர்றாருன்னா, ஆண்டவரே, அந்த வாக்கு தத்தத்தை தாமதம் பண்ணாமல் என் வாழ்க்கையில் நீங்கள் நிறைவேற்ற வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிடுதலின் சத்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் போகிற பாதையும் ஒருவேளை அப்படி இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிற ஒரு ஜெபம், வாக்குத்தத்தத்திற்காக தேவனை துரிதப்படுத்துகிற ஒரு ஜெபம். ஆண்டவரே, எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்கல்ல ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தத்தை கொஞ்சம் நினச்சி பார்த்து அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க. ஏன்னா சுற்றிலும் நிற்கிற போராட்டங்களும் சுற்றிலும் நிற்கிற சூழ்நிலைகள் தாங்க முடியலை. அந்நேரத்துக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, ஏதோ ஆறுதலுக்காக ஆண்டவர் சொல்லிட்டு போகிறவர் அல்ல, ஏதோ பேச்சுக்காக உங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை சொல்லி நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஆட்கள் இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஏன்னா அவருக்கு செய்து முடிக்கிற திராணி இருக்குது. அதனால தான் அவர் அதை சொல்லுகிறார், சொன்னதை செய்யும் தேவன். அப்போ சொன்னதை ஆண்டவர் என் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறதுக்கு, ஆண்டவரே என்னை நினைத்து பாருங்கள். ஒருவேளை நீங்கள் வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிற ஆளாக இருக்கலாம். ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகளை பேசி இருக்கிறார், இந்த வார்த்தைகள் இதை நான் செய்வேன், இதை நான் உனக்கு பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கலாம். அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொண்டு நிற்கலாம். ஆண்டவரே, என்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறீங்கன்னு சொல்லி வாக்குத்தத்தத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினச்சி பாருங்க. அதுதான் எனக்கு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. நான் சோர்ந்து போய் விழுந்துட்டேன், இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, இந்த பிரச்சனையை பார்க்கும்போது, இந்த போராட்டத்தை பார்க்கும்போது நான் விழுந்துட்டேன். ஆனால் என்னுடைய வார்த்தைகள் என்னை தேற்றி உயிர்ப்பித்து கொண்டு வந்தது. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? இந்த ஜெபத்தை இன்றைக்கி நாம் ஏறெடுக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் காத்திருப்பின் நேரத்தில் நிற்பீங்கன்னா நீங்கள் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். ஆண்டவரே, கொஞ்சம் என்னை நினச்சி பாருங்கள், நான் சோர்ந்து போன நேரத்தில் ஒரு வார்த்தை சொன்னீங்களே,
நான் கதறி எழும்போது எனக்கு ஒரு வார்த்தையை சொன்னீங்களே, அந்த வார்த்தையை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க. நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் அத நெனச்சு பாருங்கப்பான்னு சொல்லி, இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில ஒரு ஏக்க பெருமூச்சோடு இன்னைக்கு ஆண்டவரிடத்தில கேட்க போறோம். ஒப்புக் கொடுக்குறீங்களா? ஆண்டவரிடத்தில கேட்கலாமா? தகப்பனே, உம்முடைய சமூகத்தில எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இம்மட்டுமா எங்களோடு நிறைய வார்த்தைகள பேசியிருக்கிறீங்கப்பா. நிறைய வாக்குத்தத்தங்கள குடுத்திருக்கிறீங்க. சோர்ந்து போன நேரத்தில, உடைஞ்சு போன நேரத்தில, நாங்க கண்ணீர் விட்டு கதறின நேரத்தில எல்லாம் அநேக வார்த்தைகளை குடுத்து எங்கள பலப்படுத்தி இருக்கிறீங்க. ஒரு விஷயம், அந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு நினைவு கூருங்க. அந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றி கொடுக்க என் தேவன் கொடுக்க போகிற பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை எங்க வாழ்க்கையில எப்படியாவது நிறைவேற்றும்படிக்கு நீங்க எங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்கன்னு சொல்லி உங்க சமூகத்துல வந்து நிக்கிறோம்ப்பா. அப்படியே ஒரு விஷயம் உடைய சமூகத்தில் எங்களை பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம், தாழ்த்துகிறோம், ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்குறோம். அவைகளை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி மகிழ பண்ணுவீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாச அறிக்கையிடுறோம் தகப்பனே. அதை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்து நீர் எங்களை மகிழ பண்ணும்படி ஒப்புக் கொடுக்குறோம். தடைகளை உடைங்க, சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.